லைக்காவுக்கு வந்து பிஸ்னஸ் சைடு அடி வாங்கியிருக்கா அதுவும் கிடையாது. இப்போ மேக்ஸிமம் வந்து ரெட் ஜெயின் மூவிஸ்லேயே அவங்க டைப் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த சைடு டிஸ்ட்ரிபியூஷன் சைட்லேயும் பிரச்சனை வர கிடையாது. லைக்கா ப்ரொடக்ஷன்ஸில் இந்த சைடும் பிரச்சனை கிடையாது. அவங்களுக்கு ஓனாக வந்து ஒரு யூடியூப் சேனலும் இருக்குது. சோஷியல் மீடியா சைடு ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ஒரு சேனல் இருக்குது. டீம் இருக்காங்க. ஆமாம் ஆமாம். அப்படி இருந்து ஒரு படம் ஏன் ஓட மாட்டேங்குது? கண்டென்ட் இருக்காது. கண்டென்ட் இல்லை. கண்டென்ட் இல்லைன்றதையும் தாண்டி இவங்க வந்து கண்டென்ட்டை தாண்டி இந்த கேஸ்டிங் வந்து பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டு அவங்களுக்கு ஒரு கதை. ஏன்னா இவங்களுக்கு வந்து இதில் வர்றது ஒரு பெரிய லாபம் கொளிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கமாக இருக்கும் பட்சத்தில் இவங்க வந்து கண்டென்ட்டுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருந்துருப்பாங்க. இவங்களுடைய நோக்கம் வந்து லைக்கா ப்ரொடக்ஷன்ஸோடைய மிகப்பெரிய நோக்கம் வந்து இங்கே இந்த படத்தை வந்து எடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் கிடையாது. அவங்களுக்கு வந்து அங்கே லண்டனில் அவங்க என்ன நிறைய பிஸ்னஸ் வச்சுருக்காங்க. அதில் முக்கியமாக வந்து சிம் கார்டு பிஸ்னஸ்ஸு. அதில் தான் அந்த சிம் கார்டு வரப்போகுது டைட்டில்லேயும். இங்கே வந்து ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குது. இந்த மார்க்கெட்டுக்கும் சிம் கார்டு ஒன்று பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த லைக்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம மண்டை கழுவி உள்ளே ஏற்ற வைக்கணும் அப்படின்னா இங்கே பெரிய பெரிய ஆளுமைகளை வச்சுட்டு லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் அப்படி பேச வச்சுட்டோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்துருப்போம். ஒரு பிராண்டாக உருவாகிடும். ஆமாம், இப்போ பிராண்டாக உள்ளே வந்துருப்போம் போது அதுக்கப்புறம் நம்ம வந்து இங்கே இருக்கிற அந்த ஒரு பிஸ்னஸ் இந்தியா பிஸ்னஸ் நம்ம எடுக்கலாம் அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் தான் இந்த படம் ஓடலை இவ்வளோ செலவு சார். நம்ம ஒரு 2000 ரூபா போர்ஷன் நெஞ்சு பதறி போய் உட்காந்துருவோம் சார். வரிசை எத்தனை ஃப்ளாப் கொடுத்தாலும் அவங்களால எப்படி சார் இவ்வளோ பட்ஜெட்டில் பண்ண முடியுது?